ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மினி விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா முழுகிற வேலை. என்னென்னா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு முழுகி. அதனால் நான் நைட்டே கொஞ்சம் பேப்பர், உளுந்து, வெந்தயம் அதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதை கொஞ்சம் அரைச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு அந்த பழசாக முழுகி இருந்தோம்ல அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முழுகினா தான் அது கரெக்டாக நிற்கும். அதனால் அந்த ஆல்ரெடி முழுகினது எல்லாத்தையுமே ஊற வச்சு எடுத்து சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முழுகினேன். முழுகிறதுக்குலாம் அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ பொங்கல் டைமில் தான் வருவாங்க. முறத்தை கட்டி கொடுத்துட்டு லூஸாக இருந்ததுன்னா கட்டி கொடுத்துட்டு மொழுகி கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வராத டைமில் எங்கள் அம்மாச்சி தான் பண்ணுவாங்க. அப்போ அம்மாச்சி கூட உட்காந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். அப்போல்லாம் எங்கள் அம்மாச்சி முழுகணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேப்பர், உளுந்து அது எல்லாமே ஊற வச்சு அரைப்பாங்க. அது எதுக்குன்னா எங்களுக்கு விளையாடுறதுக்கு சொப்பு சாமான் மாதிரி அந்த கூடை போட்டு தருவாங்க அந்த பேஸ்ட்டில். அது மாதிரி இன்றைக்கி நான் கரெக்டாக 2 முறத்துக்கு தான் ஊற வச்சேன். ஆனால் கொஞ்சமாக மீந்துட்டு சரி அதை ஏன் வேஸ்ட் பண்ணணுமே அப்படின்ட்டு அப்பாவுக்கு ஒரு குட்டி சொம்பு வச்சு அதில் கூட போட்டுட்டேன். அது இன்னும் ஒரு 2 நாளில் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் நம்ம பிளாஸ்டிக் மரம் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சில பேர் முறமே வச்சிருக்க மாட்டோம். ஆனால் முறம்ன்றது வீட்டில் இருக்கணும். எப்படி இந்த கால் படி அது எல்லாமே வீட்டில் இருக்கணுமோ அதை மாதிரி முறம்ன்றது வீட்டில் இருக்கணும். யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்புறமா முறம்லாம் மொழிகி முடிச்சுட்டு ஒரு 11 மணி ஆகிட்டு பாப்பாவுக்கு பொமோகிரானட் உரிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கொய்யாப்பழமும் வால்நட்டும் சாப்பிட கொடுத்தேன். இதுக்கப்புறம் தான் நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.